ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை. விசாரிக்கும் கர்த்தர். 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். என்னை நோக்கி பார்க்க யாரும் இல்லையே என கலங்குகின்ற சகோதரன் சகோதரி, கர்த்தர் உங்கள் அன்போடு விசாரிக்கிறவர், உங்கள் மேல் அக்கறை கொள்ளுகிறவர், உங்களை ஆதரிக்கிறவர், உங்களுக்காக பாரப்படுகிறவர், உங்களை பொறுப்பெடுத்து கொள்ளுகிறவர், கண்மணி போல காத்து கொள்கிறவர். கர்த்தர் உங்கள் அன்போடு விசாரிப்பதினால் நீங்கள் கவலைப்பட்டு கலங்க வேண்டியதில்லை. உங்கள் கவலைகள் எல்லாம் தாராளமாக அவர் மேல் வைத்து விடலாம். இதைதான் சங்கீதக்காரன் தாவீது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிட, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமான் ஒருபோதும் தள்ளாட வெட்டார் என்று எழுதியிருக்கிறார். கர்த்தர் உங்கள் கவலைகள் எல்லாம் சுமக்கிறவர், பாரங்களை சுமக்கிறவர், அக்கிரமங்களை சுமக்கிறவர், நோய்களையும் பலவீனங்களையும் சுமக்கிறவர், சாபங்களை சுமக்கிறவர். எவ்வளோ அன்பு கூறும் ஆண்டவர் உங்களை அன்போடு விசாரிக்கிறவருமாக இருக்கிறார். அன்று ஆகாரின் கண்ணீர் கண்டு பதிலளித்த தேவன் உங்கள் கண்ணீரையும் கணக்கு வைத்திருக்கிறார். அந்நாளின் நிந்தனையை கண்டு அற்புதம் செய்த கர்த்தர் உங்கள் நிந்தனைகளையும் காண்கிறார். அன்று எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு சுவர் பக்கமாக திரும்பி அழுத போது ஆயுசு நாட்களோடு 15 வருடத்தை கூட்டி கொடுத்தார். உங்கள் வியாதியை சுகமாக்க வல்லவர். ஆம், அவர் நமது ஒவ்வொரு பலவீனத்திலும் நம்மை அன்போடு விசாரிக்கிற தேவன். ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை. விசாரிக்கும் கர்த்தர். 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். என்னை நோக்கி பார்க்க யாரும் இல்லையே என கலங்குகின்ற சகோதரன் சகோதரி, கர்த்தர் உங்கள் அன்போடு விசாரிக்கிறவர், உங்கள் மேல் அக்கறை கொள்ளுகிறவர், உங்களை ஆதரிக்கிறவர், உங்களுக்காக பாரப்படுகிறவர், உங்களை பொறுப்பெடுத்து கொள்ளுகிறவர், கண்மணி போல காத்து கொள்கிறவர். கர்த்தர் உங்கள் அன்போடு விசாரிப்பதினால் நீங்கள் கவலைப்பட்டு கலங்க வேண்டியதில்லை. உங்கள் கவலைகள் எல்லாம் தாராளமாக அவர் மேல் வைத்து விடலாம். இதைதான் சங்கீதக்காரன் தாவீது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிட, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமான் ஒருபோதும் தள்ளாட வெட்டார் என்று எழுதியிருக்கிறார். கர்த்தர் உங்கள் கவலைகள் எல்லாம் சுமக்கிறவர், பாரங்களை சுமக்கிறவர், அக்கிரமங்களை சுமக்கிறவர், நோய்களையும் பலவீனங்களையும் சுமக்கிறவர், சாபங்களை சுமக்கிறவர். எவ்வளோ அன்பு கூறும் ஆண்டவர் உங்களை அன்போடு விசாரிக்கிறவருமாக இருக்கிறார். அன்று